வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. சந்திரன், செவ்வாய் சேர்க்கையால உருவாகக்கூடிய மகாலட்சுமி ராஜயோகம் எந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து நல்ல விதமான பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வேத ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி ராஜயோகம் ஆனது சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்களோட சேர்க்கை, அப்படி இல்லன்னா சுக்கிரனோட உச்சநிலை, அதுக்கப்புறம் வந்து லக்னாதிபதியின் 9ஆம் வீட்ல அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது தான் உண்டாகுது. அந்த வரிசையில தற்போது மகர ராசியில செவ்வாய் மற்றும் சந்திரனோட சேர்க்கையால மகாலட்சுமி ராஜயோகம் வந்து உண்டாகுது. கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு முறை உண்டாகும் இந்த ராஜயோகமானது மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினரோட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குது. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, மகரம் உள்ளிட்ட 3 ராசிகளுக்கு நல்ல பலன்களை வந்து தரப்போறதா வந்து நம்புறாங்க. ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே முக்கியத்துவம் பெறும் 9 கிரகங்கள்ல குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னோட ராசி மற்றும் நட்சத்திரத்தை வந்து மாற்றிட்டே வராங்க. இந்த ராசி மாற்றத்திற்கு இடையே வந்து மற்ற கிரகங்களோட இணைந்து வலிமையான ராஜயோகங்களையும் உண்டாக்குது. இந்த வகையில செவ்வாய் மற்றும் சந்திரன் இருவரும் மகர ராசியில இணைந்து வலிமையான மகாலட்சுமி ராஜயோகத்தை வந்து உண்டாக்குறாங்க. செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகங்களோட சேர்க்கை வந்து நல்ல பலன்கள் வந்து கொண்டு வரும். யாருக்கு வந்து சவால்கள் நிறைந்ததா இருக்கும், காலத்தை கொண்டு வரும் அப்படின்னு சற்று விரிவா வந்து நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, மேஷம்க்கு வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தான். இந்த காலகட்டத்துல மேஷ ராசியை கொண்டவங்க வந்து ஜாதகத்துல வந்து கர்ம வீட்ல வந்து மாற்றத்த கொண்டு வரும். இந்த மகாலட்சுமி ராஜயோகமானது தொழில் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள வந்து கொண்டு வரப்போகுது. குறிப்பா வந்து சின்ன தொழில் முனைறவங்க தங்களோட தொழில வந்து விரிவுபடுத்தும் சிந்தனைகள், அதுக்கப்புறம் வாய்ப்புகள வந்து பெறுவாங்க. தங்களோட தொழில வந்து பல்வேறு கிளைகளுக்கும் வந்து விரிவுபடுத்த போறீங்க. படித்து முடிச்சுட்டு பணி இல்லாம காத்திருக்கும் நபர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த துறையில ஆளுமை மிக்க பதவிகளும் கிடைக்கப் போகுது. அரசு பணி எதிர்பார்த்து போட்டித் தேர்வுகள் எழுதி காத்திருக்கும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். ஒரு காலமா வந்து இது பார்க்கப்படுது. செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் வந்து உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சவாலான காரியங்களை செய்யறதுக்கும் தூண்டும். துணிச்சலான முடிவுகளை எடுக்க தூண்டும். எதிர்பாராத வெற்றிகளை வந்து கொண்டு வரப்போகுது உங்களுக்கு. நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் இந்த டைம்ல. அரசியல் செல்வாக்கு வந்து உள்ள ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நண்பரா கிடைக்க போறாங்க. அவங்களோட ஆதரவோட உங்களோட தொழிலையும் விரிவுபடுத்த போறீங்க. பூர்வீகமா இருக்கக்கூடிய சொத்து வழக்குகள்ல வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகுது. குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில காணப்படும் வளர்ச்சி வந்து, உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் மகிழ்ச்சியும் வந்து ரொம்பவே வந்து அபரிவிதமானதா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு சமநிலையான ஆண்டாவும் இருக்க போகுது. ரிஷபம் அடுத்ததா பார்க்க போறது. தடைகளை நீக்கும் வெற்றிகளை வந்து கொண்டு வரப்போகுது. ரிஷப ராசியில பிறந்தவங்களோட ஜாதகத்தோட அதிர்ஷ்ட வீட்ல வந்து மாற்றத்த கொண்டு வரும். இந்த மகாலட்சுமி ராஜயோகம் ரிஷப ராசி கொண்டவர்களோட வாழ்க்கையில காணப்பட்ட தடைகளை வந்து போக்கி வெற்றிகளை வந்து கொண்டு வரப்போறாரு. அதிர்ஷ்டம் வந்து உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து உங்களுக்கு தேடி தரப்போகுது. தொழில் வளர்ச்சி தொடர்பா வந்து பயணங்கள் பல வந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. பணியிடத்துல சக ஊழியர்களோட ஆதரவும், உயர் அதிகாரிகளோட அனுமதியும் கிடைக்கப் போகுது. உங்களுக்கு விருப்பமான பணிகளை வந்து எடுத்து செய்ய போறீங்க. அதுவும் இல்லாம நீங்க நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு வந்து உதவி செய்யும் செயல் திட்டங்கள் வந்து செயல்படுத்த தொடங்குவீங்க. மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் சடங்குகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மன அமைதியை உறுதி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்துல வந்து உங்களோட வருமானத்தை அதிகரிக்கும் நிகழ்வுகள் வந்து நடக்கப்போது. உங்க திறமைகளை போற்றும் வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உயர் பதவி கூடிய ஊக்கத்தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. வெளிநாடு அப்படி இல்லன்னா உயர்கல்வி போணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஒரு நல்ல காலமா இருக்க போகுது. காதல் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்கள வந்து கொண்டு வர போறீங்க. காதல் துணை வந்து உங்களுக்கு வந்து முழுமையான ஆதரவு அளிக்க உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து லட்சியத்தை அடைவீங்க. பொருளாதார நிலையில வந்து எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து காணணும். உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வந்து வாங்கி குவிக்க போறீங்க இந்த டயத்துல. அதே நேரம் உங்களோட திருமண தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான மன அமைதியான வாழ்க்கை அமையும். மகரம் வந்து பாத்தீங்கன்னா, மங்களகரமான விஷயங்கள் வந்து நடக்கும். மகர ராசியை கொண்டவங்களோட ஜாதகத்துல வந்து லக்ன வீட்டுல மாற்றத்தை வந்து கொண்டு வரும். இந்த மகாலட்சுமி ராஜயோகம் வந்து மகர ராசியை கொண்டவர்களோட வாழ்க்கையில மங்களகரமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதே போல பொருளாதார நிலை, அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உருவாக போகுது. திருமணம் அப்புறம் முடித்த மகர ராசியினர், குறிப்பாக மகர ராசியை கொண்ட பெண்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு காலத்தை அனுபவிக்கும் காலமாக இது இருக்கும். குடும்ப வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதுசா வீடு, வாசல் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்துல வீட்ல இருக்கும் திருமணம் முடிக்காத இளையவர்களோட திருமண காரியங்களும் கூட கைகூடும். உறவினர்களோட வருகையால வீட்ல வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்க போகுது. அதே நேரம் உங்களோட சேமிப்பை வந்து பாதிக்கும். தொழில் துறையா வந்து சாதிக்க விரும்பும் வந்து நபர்களுக்கு சாதகமான காலமா வந்து இருக்கும். குறிப்பா வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்காக விரும்பும் நபர்களுக்கு தேவையான பண உதவி உங்களோட நண்பர்கள் மூலியமா வந்து கிடைக்கிறதுக்கான ஆதரவு இந்த டயத்துல நடக்கும்.
கூட்டாண்மையில வந்து தொழில் செய்து வரும் நபர்கள் வந்து தொழில் துறையில புதிய சாதனைகள் வந்து படைக்கும் ஒரு காலமாவும் இது அமைய போகுது. காதல் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து மன வாழ்க்கையில தங்களோட வாழ்க்கை துணையோட புரிதல கொண்டு வரலாம். முன்னர் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வந்து வாழும் வாய்ப்பினை வந்து நீங்க பெறலாம். ஆக மொத்தத்துல இந்த 18 ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய இந்த அரிய யோகத்தினால, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனைகள வந்து நீங்க அடைய போறீங்க. இந்த சந்திரன், செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் மூலமா நல்ல பலன்கள் வந்து தரப்போறாங்க. உண்மையான பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனல மறக்காம பாருங்க. அப்படியே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.